ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சராஸ் ஃபுட் ப்ரீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நெல்லிக்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம். இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒவ்வொருத்தரும் வேக வச்சு செய்வாங்க, ஒவ்வொருத்தர் வெயிலில் காய வச்சு செய்வாங்க. நம்ம வந்து எண்ணெயில் பொரித்து செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு வந்து ஒரு 1/2 kg நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காவை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தில் வந்து தண்ணி வந்து ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். என்ன தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது படபடன்னு வெடிக்கும். அதனால வந்து தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையாக தொடச்சி வச்சு, இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு உருளைக்கிழங்கு சைஸ்க்கு வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மிளகாய் வந்து வத்தல் எடுத்து மாதிரி கொரகொரப்பான பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன், கல் உப்பு. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லம் வந்து உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த வெல்லம் போடுறதுனால வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட் வரும். புளிப்பு, இனிப்பு, காரம் அந்த டேஸ்ட் வந்துச்சுன்னா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஒரு பவுலில் புளி இருக்கு இல்லையா, அது வந்து எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சோண்டு விட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு. இது வந்து ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் மெயின் ஃப்ளேவரே அந்த ஊறுகாய்க்கு. டேஸ்ட்டும் சரி, மனமும் சரி, நல்லா சூப்பராக கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரை ஆகிடுச்சு. இது இப்போ ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஒரு கொரகொரப்பான பவுடராக அரைச்சோம்னா போதும். அது அந்த ஊறுகாய் கூட ஊறும் போது செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு பேன் வச்சு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை நல்லா வடிகட்டிட்டு இப்போ பேனில் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கிண்டி விட்டுடலாம். இது கூடவே வந்து நம்ம வெல்லம் பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லத்தையும் போட்டுடலாம். வெல்லம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு கூடவா குறைச்சலா போடுங்க, தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா வற்றி, தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா திக் பேஸ்ட்டாக வரணும். இப்போ பாருங்கள், நல்லா திக் பேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம 4 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த 4 டேபிள் ஸ்பூன் உப்பு இதில் போட்டுடலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம மிளகாய் வத்தல் வந்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுடலாம். இதை கொரகொரப்பாக அரைக்கிறதுனால வந்து நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக வரும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம மிளகாயெல்லாம் அரைக்கக்கூடாது. நம்ம அரைக்கும் போது நெடி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கல் உப்பு லைட்டாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த நெடி வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுப்பில் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கோம். இந்த கடாய் சூடான பிறகு ஒரு 4 குழிக்கரண்டி எண்ணெயை வந்து விட்டுடலாம். இப்போ இது நல்லா சூடாகட்டும். நல்லா சூடான பிறகு நம்ம நெல்லிக்காயை ஒவ்வொன்றா விடலாம். ஏன்னா மேலே வந்து எண்ணெய் தெறிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்றது வந்து எப்படி தெரியும்னா, நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். நம்ம ஃப்ரை பண்ணாத நெல்லிக்காய்க்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்படின்னா இது வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது வந்து நம்ம அந்த புளியெல்லாம் நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, புளி, வெல்லம், உப்பு, மிளகாய் பொடி, அதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லா நெல்லிக்காயும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ கடுகும் வெந்தயமும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம எந்த எண்ணெயில் பொரிச்சோம் இல்லையா இந்த நெல்லிக்காயை, அந்த எண்ணெயில் வந்து ஒரு தாளிப்பு போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. கடுகு மட்டும் நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ நம்ம அந்த நெல்லிக்காய் மேலே ஊற்றிடலாம். உங்களுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெயும் உப்பெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி மறுபடியும் எண்ணெய் சூடு பண்ணி உப்பு, காரம் இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 நாள் நல்லா ஊறின பிறகு எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எண்ணெயும் உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா 1 வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். நம்ம வந்து அப்பப்போ எடுத்து எப்போ வேணுமோ எடுத்து சாப்பிட்லாம். இதில் வந்து ரொம்ப விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, டாடா, பாய், see you.